இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. லேசான தலை சுற்றல் தொடர்பான அறிகுறியால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதி. வேறு சில பரிசோதனைகளுக்கும் பரிந்துரைத்துள்ளதால் 3 நாட்கள் ஓய்வெடுக்க உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை அறிக்கை. முதல்வர் ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் உள்ளதால் சில மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும். 2 நாட்களில் சரியாகி வீடு திரும்புவார் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல இருந்துச்சு. பட் லைவ்ல ஃபுல் நிகழ்ச்சி பார்த்துட்டு பெண்ட பேசினாங்க. 2 நாட்கள் மருத்துவர்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் விரைவில் பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடும். முதல்வர் ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடல்நலம் குறித்து விசாரித்தார் பிரதமர் மோடி. ராகுல் காந்தி, ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் நலம் விசாரிப்பு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் திடீர் ராஜினாமா, மருத்துவ காரணங்கள் என குறிப்பிட்டு குடியரசுத் தலைவருக்கு கடிதம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பிரதமர் விளக்கம் அளிக்க கோரி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம். தொடர் அமளியால் முதல் நாளே அலுவல்கள் பாதிப்பு. अपनी सीट पे जाएं, आप अपनी सीट पे जाएं. मैं रिक्वेस्ट करूंगा, एक बार मैं रिक्वेस्ट करूंगा कि आप लोग अपनी सीट पे जाएं. நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை வெற்றி கொண்டாட்டம் போல கருதி ஒரே குரலில் பேச வேண்டும். ஆபரேஷன் சிந்தூரில் தொடங்கி நக்சல் ஒழிப்பு வரை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேச்சு. பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் எங்கே என காங்கிரஸ் மாநிலங்களவை குழு தலைவர் கார்கே கேள்வி. மக்களவையில் எதிர்க்கட்சியினரை பேசவே விடவில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மறைந்த கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி. சொந்த ஊரான ஆலப்புழாவில் இறுதிச் சடங்கு நடத்த ஏற்பாடு. அதிமுக தொண்டர்கள் தாவேகவில் இணைந்து விட்டதால் அக்கட்சியை விமர்சிக்கவில்லை. தாவேக தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேகாவில் எப்பொழுதும் இணைந்து விட்டார்கள். எம்ஜிஆர் எப்பொழுது ஒரு குறிக்கோளோடு ஆரம்பித்தாரோ, அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எந்த குறிக்கோளுடன் அதிமுகவை மீட்டெடுத்தாரோ, அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதிமுகவிலிருந்து விலகி முதல்வர் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தார் அன்வர் ராஜா. பாஜக குறித்து அன்வர் ராஜா கூறுவது எல்லாம் பச்சை பொய் என அண்ணாமலை மறுப்பு. அது அன்வர் ராஜா அவர்கள் சொல்வது பச்சை பொய். அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும்? அது எப்படி அமித்ஷாஜி அவர்கள் முடிவை மாத்திக்குவாங்க? அதனால் இது சுத்த பொய். திருவள்ளூர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் பற்றி துப்பு கொடுத்தால் 5 லட்சம் ரூபாய் சன்மானம். குற்றவாளியை பிடிக்க 4 மொழிகளில் சுவரொட்டிகளை ஒட்டி காவல்துறை தீவிரம். சென்னையில் மக்கள் நீதி மய்யம் பெண் நிர்வாகி ஸ்னேகாவை தாக்கிய ஆட்டோ ஓட்டுநர் கைது. பதில் தாக்குதல் நடத்திய ஸ்னேகா மீதும் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை.
சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 உயிரிழப்பு. விபத்து எதிரொலியாக ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட 25 நாடுகள் வலியுறுத்தல். பொதுமக்களின் துன்பம் புதிய ஆழத்தை எட்டியுள்ளதாக கவலை. வங்கதேசத்தில் பள்ளி கட்டடத்தின் மீது பயிற்சி விமானம் விழுந்து விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. 170க்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.